ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து லூசரில் சமைப்பாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, முடி அதில் விழுந்துடாதா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லூசரில் விட்டு சமைக்கக்கூடாது, முடியை கட்டிட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போ தான் முடியெலாம் அதில் விழாது. அதனால் ஸோ வாங்க சமைக்கலாம். நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிறதுக்கு பதில் இது மாதிரி நீட்டாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் பீன்ஸு, கேரட். ஓகே, நான் மேகி தான் செய்ய போகிறேன். இது 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம் போட்டிருக்காங்கல்ல. இதே ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். 2 மினிட்ஸ் செஞ்சால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் ஸோ 15 மினிட்ஸில் செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பற்ற வைங்க, விளையாட்டுத்தனமாக பற்ற வைக்காதீங்க. நான் ஏதோ சும்மா ஃபன்னுக்காக அந்த மாதிரி பண்ணேன். ஓகே, நல்லபடியாக பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்குவோம். ஸோ வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எத்தனை போட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நான் எப்பவுமே இப்பி லூடன்ஸாக இருந்தாலும் சரி, மேகியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் செய்வேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தண்ணி ஊற்றிட்டு அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ பபிள்ஸாக கொதிக்கும்ல, அந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, கொதிச்சிருச்சு. இது வந்து நீங்கள் வந்து உடச்சி போடாதீங்க, முழுசாகவே போடுங்க. ஏன்னா அது வந்து கொதியில் வந்து அது இதுவாகிடும். நீங்கள் கலரும் போதே அது உடஞ்சிடும். அதனால் நீங்கள் உடச்சி போட்டிங்கன்னா இன்னும் கூழ் மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் கொஞ்சம் இதுவானாலும் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கூட கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு டக்குன்னு எடுத்துடணும். ஸோ அது தண்ணியில் இருக்கும்போதே லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் உப்புலாம் போடணும் அப்படின்னா காய்க்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். ஸோ நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பார்த்து எடுங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுங்க, பொறுமையாக எடுங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நுர வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வந்து அது வந்து ஃப்ரை ஆகட்டும். ஒரு பிங்க் கலரில் வரும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க காய்கறியெல்லாம் போட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காய்கறி கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக லூடன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு சாப்பிட்டா குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. இது ரெகுலராக சாப்பிடாதீங்க, ஏன்னா அன்ஹெல்த்தி லூடன்ஸ் வந்து. அதனால் நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அது கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறத்துக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி காய்கறிலாம் குக் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம லூடன்ஸ் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுட்டு அதில் இருக்கிற மசாலா வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணுங்கள். இது குக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது என்கிட்ட இல்லாதனால கரண்டி வச்சு நான் கலந்ததுனால கொஞ்சம் உடஞ்சி அந்த மாதிரி கொஞ்சம் கூழ் மாதிரி ஒரு கொஞ்சம் ரைஸ் மாதிரி வந்திருக்கும். இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா கலர்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இருக்கிறதுனால கண்டிப்பாக உடையும், கொஞ்சம் கொலன்னு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மொத்தமாக வந்து அந்த மசாலா போட்டுட்டிங்க அப்படின்னா அது கலக்க முடியாது. அதனால கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அப்புறம் ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமே சூப்பராக வந்திருக்கும். ஆனால் எண்ணெய் வந்து லிமிட்டாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான இதுவும் கிடைக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். அது நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். எனக்கு புதுசு இல்லை, உங்களுக்காக டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் ரெகுலராக சாப்பிட மாட்டோம். என்றைக்காச்சும் ஒரு நாள் செய்கிறது இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக அப்படி சமைச்சி சாப்பிடுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.